ரொம்ப கோபமாக திட்டினா வேணால் காதை பொத்திக்கிங்க அப்பப்போ. ஏன் அப்படின்னா இப்போ நான் உங்களை திட்ட போகிறதில்ல, உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. நான் ஒரு மோசமான ஒருத்தன் உங்களுக்குள்ளே உட்காந்துருக்கான். இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃபெலோ இந்த வேர்ல்டு அவன். ஆனால் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் ஃபெலோ இந்த வேர்ல்டு அவன் தான். நல்லவனும் அவன் தான், கெட்டவனும் அவன் தான். உங்களுக்கு நல்லது பண்ணுறவனும் அவன் தான், கெட்டது பண்ணுறவனும் அவன் தான். இறைவனும் அவன் தான், சைத்தானும் அவன் தான். இப்போ இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போ நான் நேரடியாக அவனை போய் தொடும்போது அது சில பாதிப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும். குத்தும், கொடையும், வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் வருத்தப்படாமல் கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உச்சகட்ட தத்துவம் என்பது உங்களுக்கு கிளியராக புரியும். கிளியர்? ஓகே. எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம்? பிறந்தோம், வளர்த்தாங்க, வளர்ந்தோம், படிக்க வச்சாங்க, படித்தோம், அப்புறம் வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போனோம், சரி, அப்புறம் சம்பாதிக்கணும், நானுங்க சம்பாதிச்சோம், அப்புறம் கடன் கட்டணும், கல்யாணம் பண்ணுனாங்க. எதுக்குடான்னு கேட்கவே இல்லை. கண்ணை மூடிட்டு போய் தாலி கட்டிட்டோம். சில பேர் மோதிரம் மாற்றிட்டோம், கல்யாணமும் பண்ணிட்டோம். அடுத்து வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லையான்னு கேட்டு உயிரெடுத்தாங்க. ஏன்டா என் வீட்டில் விசேஷம் வச்சா நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நான் விசேஷம் வச்சா என்ன, வைக்காட்டி என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்ம கேட்கல. விசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அவ்வளோ கஷ்டமான கேள்வியாக கேட்டேன் நான். கஷ்டமான கேள்விக்கெல்லாம் பதில் நான் சொல்ல போகிறேன். உங்களை ஈஸியான கேள்வி தானே கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். விசேஷம்னா என்ன அர்த்தம்? குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கல. நம்ம குழந்தைய பற்றி எவன் கேட்குறான் பாருங்க. நம்ம குழந்தை குட்டி பெற்றுக்கிற பற்றி ஊரில் போகிறவன், ரோட்டில் போகிறவன் கேட்குறான். வீட்டில் ஏதாவது விசேஷம். இதில் பெரிய கூத்து என்னென்னா, ஒரு 2-3 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா இவனுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. வீட்டில் விசேஷம் இல்லைங்களா, வீட்டில் விசேஷம் இல்லைங்களா? டே என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் புள்ள பெற்றுக்கிட்டேன் என்ன, பெற்றுக்காட்டி என்ன? இந்த கேள்வி கேட்கல. இவனுங்களுடைய டார்ச்சருக்காகவே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? குழந்தை குட்டியும் பெற்றாச்சு, அப்புறம் அதுவும் வளர்ந்து வருது, அப்புறம் அதை படிக்க வைக்கிறோம். இதே இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், பொண்டாட்டி சண்டை, புருஷன் சண்டை, அப்புறம் வீட்டு வேலைக்கு போகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம். இடையில சில பேருக்கு உதவுறோம். அப்புறம் வயசாகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே கை காலில் பிரச்சனை வருது, அப்புறம் சுடுகாடு வருது, போய் படுத்துக்கிறோம். இதுதான் நடக்குது. எஸ் ஆர் நோ? என்னைக்காவது ஒரு நாளாவது உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஏன் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு யோசிச்சிருக்கீங்களா? யாரும் யோசிக்கல. நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க நேரம். இந்த கேள்வி வந்திருந்தது அப்படின்னா நீங்க இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துருப்பீங்க. சில பேருக்கு இந்த கேள்வி வரும், ஆனா அந்த கேள்வியை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணாம மறுபடியும் பழைய குருடி கதவு தொடடின்னு சொல்லி பழைய வாழ்க்கைக்குள்ளேயே மறுபடியும் என்டர் ஆயிடுறீங்க. இந்த கேள்வியை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இந்த வேலைக்காக தான் பிறந்தானா? எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்தினோம்? இந்த உடம்பை எதுக்காக படைச்சாங்க? ஏதாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா நம்ம வாழ்க்கையில? இல்லவே இல்லை. இந்த சிந்தனை மட்டும்தான் ஒரு மனுஷனை மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தும். இப்போ நம்ம வெண்ணிலவன் பேசினா அண்ணன் வந்து குரு, அண்ணன் வந்து மகான், அண்ணன் இப்படி, அண்ணன் அப்படி, ஐயா இப்படி, ஐயா அப்படி, ஐயா வந்து 3 வேளை சாப்பிடுவார், 3 வேளை குளிப்பார், எல்லாம் சொன்னா. நான் என்ன சொல்றேன்னா, நான் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் மானம் கட்டவன். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸாக தான் சொல்றேன். இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன, மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் யாரு? 1ஆம் நம்பர் மானம் கட்டவன், 1ஆம் நம்பர் பிச்சைக்காரன், 1ஆம் நம்பர் அயோக்கியன். இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1ஆம் நம்பர் பஞ்ச பரதேசி. இந்த உலகத்துல எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இருக்கோ அவ்வளவு கேவலமான ஒரு ஆள் நான். இதை நான் உணர்ந்துட்டேன். இதை நான் உணர்ந்ததுனால இன்னைக்கு என்னை எல்லாரும் கடவுள்ன்றாங்க. இது என்ன எனக்கு புரியல இந்த கான்செப்ட். நீங்க எல்லாம் உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் வாழ்க்கையிலே மிக மிக உயர்ந்தவன், எனக்கு வாழ்க்கையில தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் உயர்ந்த நிலைக்கு நான் போயிட்டேன், எனக்கு சின்ன வயசுல இருந்ததோட இப்போ அறிவு ரொம்ப ஜாஸ்தி வந்துருச்சு, நான் பல கோடி ரூபாய் நான் சம்பாரிச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய காடி வச்சிருக்கேன் தெரியுமா, நான் ரோல்ஸ் ராய்ஸ் யூஸ் பண்ணுறேன்,
நான் ரேஞ்ச் ரோவர் யூஸ் பண்ணுறேன், நான் பெரிய கார் வச்சுருக்கேன், நான் பெரிய வீடு வச்சுருக்கேன், நான் 3 பொண்டாட்டி கட்டியிருக்கேன், இதெல்லாம் ஒரு பெருமையா? எவன் ஒருவன் தன்னை தானே தாழ்த்தி கொள்கின்றானோ அவன் பிற உயிர்களால் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னை தானே உயர்த்தி கொள்கின்றானோ அவன் பிற உயிர்களால் தாழ்த்தப்படுவான். அவ்வளோதான், கிளாஸ் முடிச்சு எந்திரிச்சு போகலாம். ஆனால் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. கரெக்டா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா சத்தியமா அவ்வளோதான் கிளாஸ். என்ன கிளாஸு? வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் கீழே தன்னை வச்சுக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளோ வாழ்க்கையில் ஒருத்தன் உயர்ந்து போய்கிட்டே இருப்பான். இவ்வளோதாங்க தத்துவம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகணும், எத்தனை வயசாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது இப்படி சொன்னால் புரியாது, உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அடக்கம் என்பது மிகவும் அவசியம்ங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? நல்லா கவனிக்கணும். தன் உயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழுங்கிறார். அப்பப்போ திருவள்ளுவரையும் கொஞ்சம் காரணம் இழுத்துப்பேன், ஏன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதனால சின்ன சின்ன கோட் சொல்லுவோம், நல்லா கவனிக்கணும். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தான், தனக்கு, தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த தான் என்கின்ற தன்மையை விட்டு எவன் ஒருவன் பிற உயிர்களின் நலன் கருதி வாழ ஆரம்பிக்கின்றானோ அவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனாக பார்க்கும் என்று குறிப்பிடுகிறார். ஏன்? இப்போ நான் பேசுறது, இப்போ நான் கொஞ்சம் மோசமானவன், இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் ஃபெலோ இந்த வேர்ல்டு. ஏன் அப்படின்னா, ஏதோ பேசினேன், நீங்களும் ஏதோ கேட்டீங்க, அப்படியே ஜாலியாக போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. வேற வழியே இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் மாறித்தான் ஆகணும். நான் நல்லா தானப்பா இருக்கேன், தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்படி யாரும் இனிமேல் சொல்லாதீங்க. நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் எப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவே உங்களுடைய வாழ்க்கை கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது இறைவனோட அருளால் நான் நல்லா இருக்கேன்றது வேற. நான் எல்லாத்துலேயும் சரியாக தான் இருக்கேன்னா நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்? முதல்ல உங்களுக்கு எது சரின்னே தெரியாது, எவ்வளோ தூரம் நீங்கள் பயணம் பண்ண போறீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு வாழ்க்கை எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது, லேர்னிங்கிறது வாழ்க்கையோட கடைசி வினாடி வரைக்கும் இருக்கும் அதுவும் தெரியாது. எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன்ற தன்மையில் வாழும்போது நீங்கள் கடைசி மூச்சுன்னு ஒன்று விடுவீங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? நான் கடைசி மூச்சு விட்டது இல்லைன்றீங்களா? கடைசி மூச்சு விடுறவனையாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? எப்படி தெரியுமா கடைசி மூச்சு விடுவான்? எப்படி விடுவான்? அப்படி இழுப்பான். எப்படி இழுப்பான்? எப்படிங்க இழுப்பான்? இப்பயாவது விடுங்க கடைசி மூச்சு ஒரு டைம், அது திருந்துங்க. எப்படி விடுவான்? ஏன்? அவன் உயிர் வெளியே போக முயற்சி பண்ணுது. இந்த கடைசி வினாடியில் அவன் மூச்சு போகும்போது கூட அவனுக்கு ஒரு லெசன் அங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க, யார் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டவங்க? இந்த உலகத்தில் அப்படி யாராவது இருக்காங்களா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? கட்டுறது கை மண் அளவுன்னு சொன்னாங்க. நான் சொல்ற கட்டுறது கை மண்ணுன்னா கூட அதிகம், கட்டுறது கை நுனி அளவு கூட கிடையாது. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மாபெரும் காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திமிரு வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க வீட்டு திமிரு எங்க வீட்டு திமிருலாம் கிடையாது, அநியாயத்துக்கு திமிரு. கொஞ்சம் அழகா இருந்துட்டா உங்களை கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, போகிற வழியில் ஒருத்தர் மூஞ்சில் ஆசிட் அடிச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ நாள் எதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்கள் அழகை வச்சு தான் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ஆசிட் அடிச்சிட்டான், இப்போ எதை பிடிச்சிட்டு நீங்கள் வாழ்வீங்க? இத்தனை நாள் அழகு இருந்தது, அதை காமிச்சு வாழ்ந்தீங்க. அழகு இருந்தது, அதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணீங்க. நான் ஆண் பெண் 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது யாருக்குமே ஜெண்டர் பயாஸே கிடையாது இதுக்கு. இப்போ மூஞ்சில் ஆசிட் அடிச்சிட்டான், அழகாக இருக்குமா முகம்? இப்போ எதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? மூஞ்சில் ஆசிட் அடித்தாதான் இந்த சிந்தனை வருமா? ஐயோ மூஞ்சில் ஆசிட் அடிச்சிட்டா இப்போ நான் எதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறது? இறைவன் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வரப்பிரசாதம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை எப்படி பயன்படுத்துனீங்க? அதான் கேள்வி. சரி, அழகை விட்டுருவோம். இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு வீடு ஒன்று வச்சுருக்கீங்க, பூகம்பத்தில் உள்ளே போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க?
போகாத வரைக்கும் சந்தோஷம். ஒரு வேளை போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? எதை காமிச்சு பில்டப் பண்ணுவீங்க? அப்புறம் சரி, வீட்டை விட்டுருவோம். ஒரு காஸ்ட்லி காடி ஒன்று உபயோகப்படுத்துறீங்க. என்னது? ஒரு ரோல்ஸ் ராய்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்மோ இல்லை ஒரு இதெல்லாம் வாங்க வேணான்னு சொல்ல, நல்லா கவனிக்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கே பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எழுதி கொடுத்துருக்குன்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் வச்சுக்கோங்க, பட் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா இது உங்களை அழிச்சிரும்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு காஸ்ட்லியான காடி வச்சுருக்கீங்க. இந்த காஸ்ட்லியான காடி நாளைக்கு ஆக்சிடென்ட்டில் அவுட்டு. அந்த காஸ்ட்லியான காடி வாங்க வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய வேலை உங்களை விட்டு போயிருச்சு. மந்த்லி இஎம்ஐ கட்ட முடியல. அப்படி இல்லையா, ரெடி கேஷ் கொடுத்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அந்த கார் போயிருச்சு. டோட்டல் லாஸ். அந்த கார் என்ன? டோட்டல் லாஸ்னா என்ன? இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது, மறுபடியும் அந்த காரை யூஸ் பண்ணவும் முடியாதுன்னு அர்த்தம். இப்போ எதை காமிச்சு எதை பில்டப் பண்ணி வாழ்வீங்க? இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நிரந்தரமானது கிடையவே கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க மறைச்சு வச்சு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்திலிருந்து எடுக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும், உங்களுக்கு வாய்க்கப்பட்ட தாயும் தந்தையும், உங்களது கணவனும் மனைவியும் குழந்தையும், ஒருத்தம் கூட உங்க கூட வரமாட்டான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் எழுதி வச்சுக்கேன். இல்லையே என் புருஷன் கூட வராரு, கடைசி வரைக்கும் கூட வருவாரான்னு யோசிச்சு பார்க்கணும். இல்லையே என் மனைவி கூட வராளே, கடைசி வரைக்கும் கூட வருவாங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப என்ன எழுதிட்டாரு? காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை ஒலிக்க. டேய், நீ வந்து ஒரு ஊசியில நூல் கோர்க்கணும்னா அதுக்கு ஒரு ஓட்டை இருக்கணும் அந்த ஊசிக்கு பின்னாடி, அதானே? அதான் காதற்ற ஊசி. அந்த காது இல்லாத அந்த ஊசி இருக்குல்ல, அது தங்க ஊசியா இருந்தாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வேணா நீங்க வச்சு உங்களை வேணா குத்திக்கலாம், உங்க கண்ணை வேணா நீங்களே குத்திக்கலாம். வேற அதை வச்சு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. பயன்படுத்த முடியுமா? நோவே. இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? பிறப்பு என்ற ஒன்று வந்தவுடன் இறப்பு என்ற ஒன்று உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜாலியா போறேன்ற, நீங்க ஜாலியா தான் வாழணும். ஆனா ஜாலியா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாம ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது எங்க கொண்டு போய் முடிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா, இப்பவே உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுல கண்ட்ரோல் இல்லை. லெஃப்ட் போறீங்க, ரைட்டு போறீங்க, இஷ்டத்துக்கு லேண்ட் மாதிரி ஓட்டுறீங்க. யூட்டன் பண்ண வேண்டிய இடத்துல ரிவர்ஸ் வரீங்க, ரிவர்ஸ் வர வேண்டிய இடத்துல யூட்டன் பண்றீங்க. தப்பா காடி ஓட்டிட்டுறீங்க. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுனா, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவீங்கன்ற. இந்த உடம்பு என்கின்ற இந்த காடியை ஓட்டுறதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். இது வாங்க, அடுத்து வந்து ஈப்போல கிளாஸ் நடக்குது, நான் அங்கே சொல்லித்தரேன்லாம் சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா, நான் கொஞ்சம் வில்லங்கமானவன். எப்படி நாளைக்கு நானும் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, நீங்களும் உயிரோடு இருப்பீங்களான்னு தெரியாது. எஸ் ஆர் நோ? 25ஆம் தேதி ஈப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் தான் ஈப்போ கிளாஸ். 25ஆம் தேதி நான் உயிரோடு இல்லைன்னா ஈப்போ கிளாஸ் வச்சா என்ன, வைக்காட்டி என்ன? எஸ் ஆர் நோ? அதனால் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தரேன். எஸ்கேப் ஆயிருங்க. இன்னைக்குள்ள இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட, நாளான்னைக்கு உலக அழியுதுன்னு வச்சுப்போம், இன்னைக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை அந்த சிந்தனையில் உங்கள் மனம் மாறுது, ஞானத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நாளான்னைக்கு இந்த உலகம் அழியுது அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் முயற்சி பண்ணீங்கல்ல, இந்த ஒரு நாள் முயற்சிக்காக இறைவன் அடுத்த பிறவி உங்களுக்கு நல்ல பிறவியாக கொடுப்பார். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? இன்னும் நீங்க திரும்பவே இல்லை, இன்னும் நீங்க ஞானம் பக்கம் வரல. ஞானம்னா என்னப்பா? முதல்ல என்னப்பா ஞானம்னு பேசுறீங்க? ஞானம்னா என்ன? நீங்க சொல்லுங்க, ஞானம்னா என்ன? தெளிவு. வேற எனி அதர் ஐடியா? சும்மா சொல்லுங்க, தப்பா சொன்னாலும் நான் ஒன்றும் உங்களுக்கு குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். என்னையவே பேச வச்சு உயிர் எடுக்கலான்னு பாக்குறீங்க பாருங்க. விடுவேன்னா நான். சொல்லுங்க. அறிவு வேற, சாரி நாலேஜ் வேற, சரண்டர் வேற, பக்குவம் தெளிவு ஓகே வேற, புரிதல் வேற.
ஞானத்துக்கு அப்படியே ஆங்கில விளக்கம் கொடுக்குறீங்க, விஸ்டம் அப்படின்னு. விஸ்டம்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம்னா என்னன்னு கேட்குறேன். இறையாற்றல், ஓகே. உண்மையை தெரிந்து கொள்ளுதல். அவருக்கு நல்ல ஒரு கிளாப் ஒன்று பண்ணுங்க. புட் ஸ்டாப்ல. ஞானம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்னா உண்மை அல்லது சத்தியம்னு அர்த்தம். ஞானம்னா என்ன? உண்மை அல்லது சத்தியம் என்று பொருள். பட் இந்த ஞானம் அல்லது சத்தியம் என்பது எல்லாருக்கும் புரியாது. ஏன் தெரியுமா புரியாது? நீங்க பொய்யிலேயே வாழ்ந்து பொய் உங்களுக்கு பிடிச்சி போய் பொய்யில சுகம் காண அதுல நீங்க டிராவல் பண்ணி அதுலயே ஆரம்பிச்சிட்டதுனால உண்மைன்னு ஒன்று இருந்தாலும் அதில் டிராவல் பண்ணுறதுக்கு உங்கள் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எவ்வளோ பெரிய சுகம் லேட்டராக கொடுக்கட்டுங்க, முதல்ல இன்னைக்கு எனக்கு சுகம் வேணுங்க, அதனால் நான் பொய்யிலேயே வாழ்ந்துக்கிறேன்றீங்க. இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணிடலாமா? ஏன் ஞானம் எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இல்லை, ஏன் ஞானம் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொன்னால் புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அழகான ஒரு பொண்ணை பார்த்து, இல்லை அழகான ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து, உன் கண் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது நல்ல வார்த்தை தானே, ஒன்றும் தப்பான வார்த்தை ஒன்றும் இல்லையே. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே கண்ணை பார்த்த எவனோ ஒருத்தன் இந்த வார்த்தையே சொல்லுவானா? உங்களுக்கு ஞானத்தை இதுக்கு மேலே எளிமையாக எனக்கு விளக்கம் கொடுக்கவே முடியாது. உன்னுடைய கூந்தலின் நறுமணம் எவ்வளவு அருமையாக இருக்கு. உண்மையாகவே குளிக்காம 4 நாள் இருந்த ஒருத்தன் அந்த கூந்தலின் நறுமணத்தை மோந்து பார்த்துட்டு உன்னுடைய கூந்தலின் மனம் மிகவும் அழகாக இருக்கு, மிகவும் அருமையா இருக்கு சொல்லுவானா? சொல்லுவானா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி நக்கீரரே ப்ரூவ் பண்ணிட்டாரு. பெண்களின் கூந்தலிற்கு இயற்கையில் மனமே இல்லை அப்படின்னு சொல்லி நக்கீரர் வாதாடுறாரு. சிவபெருமான் என்ன சொல்றாரு? இல்லை இருக்குன்றார். வேணும்னே வந்து வம்புழுக்கிறாரு. அவர் வேற மேட்ரு, அவர் வந்தது வேற விஷயத்துக்காக வந்தார். இருந்தாலும் அப்புறம் சண்டை போடுறாரு, அப்புறம் நெத்திக்கண்ணை திறக்கிறாரு, எரிக்கிறாரு. இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான்றாப்புல. அதுக்கப்புறம் அவருக்கு உயிர் கொடுக்குறாரு, அது வேற கணக்கு. இருந்தாலும் கூட உண்மை என்ற ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், இதில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் பொய் சுகங்களுக்கே உங்களது மனமும் உங்களது உடலும் பழகி விட்டது முழுக்க முழுக்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்ல, லவ் பண்ண வேணான்னு சொல்ல, லிவிங்கில் இருக்க வேணான்னு சொல்ல, குழந்தை குட்டி பெற்றுக்க வேணான்னு சொல்ல, நான் எதுவுமே சொல்லலை. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன்? இந்த கேள்வியை மட்டும் கேட்கணும் நீங்கள். அப்பப்போ இந்த கேள்வி கேட்டிங்கன்னா தான் பதில் கிடைக்கும், இல்லை என்றால் பதில் கிடைக்காது. ஏன் ஞானம் ஒருத்தனுக்கு அவசியம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உண்மையை உங்களால் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். அது உண்மைன்றியா? அப்படி என்னதான்டா உண்மை? எவ்வளோ பெரிய உண்மை சொல்லிடலாமா? வெளிப்படையாக சொல்லிடலாமா? என்னதான்டா உண்மை? அப்படி இங்கே என்னதான் இருக்கு? இங்கே ஒன்றுமே இல்லை, அதுதான் உண்மை. என்னடா சேர் இருக்கு, டவுசர் இருக்கு, பேண்ட் இருக்கு, லைட் இருக்கு, பின்னாடி இவ்வளோ பெரிய எல்இடி இருக்கு, சட்டை இருக்கு, வேஷ்டி இருக்கு, மைக் இருக்கு, இல்லைன்றியே. இருக்கு ஆனால் இல்லை. குழப்பறானா? கரெக்டாக சொல்கிறேன்னா? கரெக்டாக இருக்கு, ஆனால் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தெளிவாக சொல்லலாமா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த 2 கண்களுக்கு பேர் ஊனக்கண்கள். இந்த 2 கண்களுக்கு பேர் என்ன? ஊனக்கண்கள். இந்த 2 கண்கள் வழியாக நீங்கள் எதை பார்த்தாலும் இருப்பது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அந்த பொருள் அங்கே இல்லை. இது உங்களுக்கு இப்போ புரியாது. அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் பயிற்சி பண்ணியோ இல்லை ஜீவகாருண்யத்திலிருந்து உயிர்களுக்கு சேவை செய்யும் போது தான் புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த 2 கண்கள் வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த பொருளும் உண்மை இல்லை. மரம் இருக்கு ஆனால் இல்லை, காற்று இருக்கு ஆனால் இல்லை, போர்டு இருக்கு ஆனால் இல்லை. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? காரில் போயிட்டே இருக்கீங்க, போயிட்டு இருக்க முன்னாடி தண்ணீர் இருப்பது போல தோன்றும். ஸ்லோ பண்ணி இறங்கி போய் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. அந்த தண்ணிக்கு பேர் என்ன? காணல் நீர், அல்லது இங்கிலீஷில் சொல்லணும்னா மிராஜ். அங்கே இருக்கு ஆனா இல்லை. அதுபோல இறைவன் இந்த உலகம் எனும் மாயையை ரொம்ப பியூட்டிஃபுல்லா, மிகப்பெரிய இன்ஜினியரிங் மைண்டோட ஒரு பிசுறு கூட இல்லாமல் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதில் பெரிய கூத்து என்னன்னா, இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதனால தான் இதற்கு பேர் மாயை என்று வைத்தார்கள். இதுக்கு பேர் என்ன? மாயை. மாயை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா பொய் என்று பொருள்.
அப்ப மெய் என்பது என்ன? இந்த உடலையும் மெய் என்று கூறுவார்கள், பட் இந்த உடலும் பொய் தான். அப்ப உண்மையான மெய் என்பது என்ன? ஒண்ணும் இல்லை. ந புண்ணியம் ந பாபம்ங்கிறார் ஆதிசங்கர். என்ன சொல்றாரு? இங்க பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. எப்போ? தெரிஞ்சவனுக்கு. தெரியாதவனுக்கு எல்லா பாவமும் இருக்கு, எல்லா புண்ணியமும் இருக்கு. தெரிஞ்சவனுக்கு தான் புண்ணியம் இல்லை பாவம் இல்லை. இரவும் இல்லை பகலும் இல்லை, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நிலமும் இல்லை நீரும் இல்லை, காற்றும் இல்லை, ஒளிமண்டலமும் இல்லை வளிமண்டலமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா எல்லாம் இருப்பது போலவே தோன்றும். ஏன்? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி எது தெரியுமா பார்க்கும்? உங்களோட ஆன்மா தான் பார்க்கும். அந்த ஆன்மாவை ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சிட்டானுங்க. அந்த டப்பாக்கு பேரு உடல்னு அர்த்தம். இந்த உடலுக்குள்ள உங்களுடைய ஆன்மா இருக்கிற வரைக்கும் இது பொய்யாக தோன்றும், ஆனால் இது எதுவும் உண்மை கிடையாது. இது எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இது எதுவுமே இல்லை. உண்மை போல தோன்றும், ஆனால் இது எதுவும் உண்மை இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி வச்சிருக்கான் பாருங்க ஆப்பு. இப்ப என்னதான் என்னை செய்ய சொல்றேன்? காலம் போற கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுல 2 வகையில வெயிட் பண்ணி சாகலாம். ஒண்ணு, தெளிவோட செத்து அடுத்த பிறவி இல்லாம போகலாம். அப்படி இல்லைன்னா தெளிவில்லாம செத்து மீண்டும் எதுக்காக ஆசைப்பட்டீங்களோ அதை அடையிறதுக்காக இப்ப ராமசாமி குப்புசாமின்னு இருக்கீங்கன்னா அடுத்து மணிகண்டன் சுப்பிரமணியன் இன்னொரு பேர்ல வருவீங்க. ஏன்? உங்கள் மனம் ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டது. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த காரணத்திற்காக இறைவன் பெரும் கருணை கொண்டு உங்களுக்கு மீண்டும் இன்னொரு உடலை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு கெட்டது பண்ணல. அவர் என்ன பண்றாரு? நீ தானே இங்கே வாழணும்னு ஆசைப்பட்ட, வாழு, போ, செகண்ட் ரவுண்ட் போயிட்டு வான்னு இன்னொரு உடலை கொடுத்து அனுப்புறாரு. இதுதான் நடக்குது. மீண்டும் மீண்டும் இது நடக்கும். மீண்டும் மீண்டும் நடக்கும். again and again and again and again and again and again and again it will happen in your life. ஏதாவது புரியுதா நான் சொல்றது? நான் பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் சொன்னா குழம்பிறீங்க. தன்னை அறிய தனக்கு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தாலே உடம்பாரையின் உயிர் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஓடி 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 உட்கலந்த ஜோதியே. இது என்ன புரியும் உங்களுக்கு? இப்படிலாம் நான் பாடினா எப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கடைசரி ஏதோ பேசுறாரு, பெரிய அறிவாளி போல. நான் அறிவாளின்னு எனக்கு தெரியும். சில நேரங்களில் நான் மிகப்பெரிய முட்டாள்ன்றது எனக்கு தெரியும். இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ண வரல. நான் அறிவாளியோ முட்டாளோ என்ன விடுங்க. நீ என்ன ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. நான் எப்போ என்ன மனநிலையில் எப்படி செயல்படுவேன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னுடைய நோக்கம் என்னன்னா, உண்மையை தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, எஸ்கேப் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா இல்லாட்டினா மீண்டும் மீண்டும் பிறப்பீங்க. ரொம்ப கொடூரமான காலகட்டம்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டு காரியம்லாம் இது கிடையாது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இன்னும் எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையில் நீங்கள் போய் வாழ போறீங்கன்னு தெரியும். இதுவே மாயைன்றேன். இப்போ இங்கே வாழ்கிறதுக்கே பிடிக்காம தண்ணி அடிக்கிறீங்க, சரக்கு அடிக்கிறீங்க, மற்ற போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இதில் போய் சிக்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, வெளியில் வர முடியாது. உள்ளே போகிறவனுக்கு வெளியே வர தெரியணும். மரம் ஏறுறவனுக்கு கீழே இறங்கவும் தெரியணும். ஏற மட்டும்தான் தெரியுது, மேலேயே உட்காந்துக்கிங்க, இறங்க தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? இது போக போக எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும்னா நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இருக்கார், அவர் செத்து போயிட்டார், அவர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவரை உயிரோட கொண்டு வர முடியுமா? ஆனால் இப்போ உயிரோட கொண்டு வரலாம், மீண்டும் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம், வாழ்க்கை வாழலன்னா என்ன பண்ணுவீங்க? கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா? ஹானஸ்டாக பேசணும், ஞானி மாதிரி பேசக்கூடாது. விருப்பப்படுவீங்களா மாட்டீங்களா? விருப்பப்படுவீங்களா மாட்டீங்களா? கொண்டு வருவானுங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒன்று. அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற கேரக்டர் ஒரிஜினலாகவே அங்கே வந்துடும். அந்த கேரக்டரோட நீங்கள் வாழலாம். உங்களோட கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லாக அதில் போயிடும். அதில் ப்ரோக்ராம் பண்ணிவிடுவான். இப்போ கொண்டு வந்துட்டான் யார்? எலான் மஸ்க். நியூரா லிங்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். சிப்பை வந்து மூளையில் இன்செர்ட் பண்ணி இப்போ அந்த உயிர் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. அந்த சிப்பை எடுத்து உங்கள் பிரெயின்லாம் பொருத்துவானுங்க அவனுங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் எந்த மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு வந்திருக்கான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு? எவன் உங்கள் நன்மைக்காக வரான்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கே ஒரு சுயநலம் இருக்குது, வெளிப்படையாக சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கலாம், எனக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டானுங்க மேலே. இப்போ அந்த சுயநலத்துக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே சுயநலம் இருக்குது. பிஸ்னஸ் மேனுக்குலாம் சுயநலம் இருக்குமா இருக்காதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுனா, உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ணுவான். அப்போ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கேரக்டர் விருப்பப்படுறீங்களோ அந்த கேரக்டர் கூடயே வாழலாம்.
அந்த கேரக்டர் கூடயே பயணம் பண்ணலாம், சுகமாகவே இருக்கலாம், சந்தோஷமாகவே இருக்கலாம். இது இருக்கிறதெல்லாம் போதையெல்லாம் விட பெரிய போதை இது. இந்த போதைக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா இதுவே மாயைன்ற, அப்போ அதுக்கு பேர் என்ன? மாயையிலே கேவலமான மாயை. அந்த மாயைக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வர்றதுக்கே பிடிக்காது. நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா சோலி சுத்தம் முடிஞ்சு, க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பசிக்காது, மாத்திரை போட்டுப்பீங்க, வேலை செய்ய பிடிக்காது, உழைக்க பிடிக்காது, எக்ஸசைஸ் பண்ண பிடிக்காது, ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. எப்படி இது உங்களுக்கு புரிய வைக்கலான்னு அவதார் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? சும்மா கை தூக்குங்க, என்னங்க இப்போ இதில் என்னங்க குற்றம் இருக்குது? பார்த்தீங்களா அந்த அவதார் படம்? பார்த்தீங்களா? இவன் இங்கே கால் முடியாமல் படுத்திருப்பான், ஆனால் இவனோட உயிர் எங்கே இருக்கும்? வேற ஒரு உலகத்தில் இருக்கு. அங்கே நல்ல ஹெல்த்தியாக ஊர் சுற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள். இது நடக்கும் இல்லை, நடக்க போகுது. பார்த்ததுனால தான் சொல்கிறேன், பார்க்காதனால தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் ப்ரூஃபோட தான் பேசுகிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் ஃபிசிக்கல் ப்ரூஃப்லாம் காட்ட முடியாது. நம்புங்க, உங்கள்கிட்ட பொய் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்கள்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன நடக்க போகுது? இதெல்லாம் நீங்கள் போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால் வெளியில் வரவே முடியாது. இந்த மாயிலிருந்தே உங்களால் வெளியில் வர முடியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிகரெட் அடித்து பழகிட்டீங்க, ஒரு சரக்கு அடித்து பழகிட்டீங்க. இந்த போதையே அடிக்கடி உங்களை இதுக்கு பேர் ட்ரிகரிங் பாயிண்ட்ஸும்பாங்க. அடுத்து வேறு எவனா சரக்கு அடிக்கும் போதோ சிகரெட் அடிக்கும் போதோ ஸ்மெல் அடிக்கும், அந்த ஸ்மெல் லைட்டாக நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போதோ இல்லை அந்த டப்பாவை எங்கேயாவது விஷுவலாக பார்க்கும்போது ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு ஆகுதா ஆகலையா? உங்களையே அடின்னு சொல்லுது. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டே உங்களால் கிராஸ் பண்ணி வேணான்னு சொல்ல தெரில. அதனால தான் அடிக்ட் ஆகிடுறீங்க அதுக்கு. எஸ்ஆர்னோ? நீங்கள் இப்போ இதிலேருந்தே வெளியில் வர தெரியல உங்களுக்கு. நீங்கள் இதிலெலாம் போய் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா எப்படி வெளியில் வருவீங்க? உங்கள் ஆன்மா எப்படி நிம்மதி நிலைக்கு போகும்? முதல்ல ஆன்மா நிம்மதி நிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை அடையிற வரைக்கும் இந்த ஆன்மாவை விடுதலை அடைய விடாமல் உங்கள் மனசு இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கோம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ 2 வகையில் அந்த ஆசையிலேருந்து வெளியில் வரலாம். ஒன்று, கொஞ்சம் யோசித்து இந்த ஆசை அவசியம் தானா, முக்கியம் தானா, இது நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு போய் விடப்போகுது, இது எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் கொண்டு வரும், 80 வயசு வரைக்கும் வாழ்ந்த அந்த நிலைக்கு போகிறதுக்கு நான் ஏன் அதை பண்ணேன், இப்போவே அதுலேருந்து வெளியில் வந்துடுறேன்னு வெளியில் வந்தாலும் அந்த ஆசையிலேருந்து வெளியில் வந்துடலாம். இதுக்கு பேர் புரிதல் அல்லது ஞானம் அல்லது ஞான புரிதல். இப்படி வெளியில் வரலாம். அப்படி இல்லைன்னா செருப்படிப்பட்டு, மிதிப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, காஞ்சிப்பட்டு, அந்த பட்டு இந்த பட்டு, எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சுக்கோங்க. அத்தனையும் பட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கோடி ரூபா இழந்து அந்த இடத்துக்கு போய் வயசாகி கைகால் விளங்காமல் போய் அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஓ 80 வயசானால் வேகமாக ஓட முடியாது போல. 80 வயசானால் வேகமாக ஓட முடியாதுன்றதை ஏன் 20 வயசுலேயே யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி போயிருச்சா? ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நான் போய் ஃபீல் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் அந்த அனுபவத்தை நான் கற்றுப்பேன் அப்படின்னா ரொம்ப சிரமம். இதுக்கு பேர் சுய புத்தி. சொல் புத்தியிலே திருந்துட்டீங்கன்னா கான்சிக்வன்சஸ் கம்மி. சுய புத்தியில் திருந்துறவனும் திருந்தலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியசாலியாக இருக்கணும், வில் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும், உள்ளே போகிறவனுக்கு வெளியில் வர தெரியணும். அப்படிலாம் இருக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி. சிக்கிப்பீங்க, மாட்டிப்பீங்க, உங்களால் நிச்சயமாக வெளியே வர முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் என்பது மாபெரும் மாயை. உங்களை அழிப்பதற்குண்டான அனைத்து பிளானையும் போட்டானுங்க. நீங்கள் இன்று உண்ணக்கூடிய உணவு உணவல்ல, விஷம். மண் மலடாகி விட்டது, காற்று மாசுபட்டு விட்டது, நீர் கலப்படம் செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் அஜினோமோட்டோ கலக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரிஜினல், இப்போது ஒருத்தன் நல்லெண்ணெய்னு ஒன்று கொடுக்குறான், அதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறான்? கசப்பு சுவையே இல்லாத சுத்தமான நல்லெண்ணெய். அடே கசப்பு சுவை இல்லைன்னா அது நல்லெண்ணெயே இல்லைடா, நீ என்னடா நல்லெண்ணெய் கொடுக்குற? எனக்கு புரியலையே. முதல்ல நம்ம எப்படி விளக்கிட்டு இருந்தோம்? பேஸ்ட் ப்ரஷை வச்சா விளக்கிட்டு இருந்தோம். வேப்பங்குச்சி, பல்பொடி, செங்கல், வெறுங்கை இதை வச்சு விளக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தான், உப்பு வச்சு விளக்கணும். அப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தான், அப்புறம் பேஸ்ட்டுக்கு மாற்றினான், அப்புறம் அதை மாற்றினான், இதை மாற்றினான். இப்போ என்ன சொல்கிறான்? உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு மறுபடியும் கேட்குறான். நான் கேட்குறேன், உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன்டா எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து மீண்டும் என்ன பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்ற அளவுக்கு நீ கேட்குறேன்னா நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்கள். நம்ம இது நம்ம விளையாட்டாக எடுத்துக்கொண்டாலும் கூட நவீன யுகம் நம்மை ஆட்கொண்டு வருகின்றது. உண்மையை மறந்து கொண்டே போகிறோம். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், இன்னும் பல 100 பல்லாயிரம் பல லட்சம் பிறவிகள் நீங்கள் எடுப்பீங்க. திருமூலர் திருமந்திரத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார், பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால்
மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுதானே என்ன சொல்றேன்னு? பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாகவும் நீ பிறப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் உங்களுக்கு இந்த மனித உடல் கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஏன் மனித உடல் அவ்வளோ சிறப்பு? மனித உடலில் இருக்கும்போது தான் நீங்கள் பிறவியற்ற நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். இல்லை என்றால் மீண்டும் டீக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை கால் விளங்காமல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணு தெரியாமல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்களோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோசமான தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்குது. மோசமான பொண்டாட்டி அமைய வாய்ப்பு இருக்குது. மோசமான புருஷன் அமைய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சரியாக இருந்தாலும் ஒரு புள்ள தப்பாக பிறந்ததுன்னா உங்கள் மான மரியாதைக்கு எடுத்து நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். நிச்சயமாக நடக்கும். சுகமாக வாழ்றீங்களா கஷ்டத்தோட வாழ்றீங்களா? பதில் சொல்லுங்க. சந்தோஷமா வாழ்றீங்களா கஷ்டத்தோட வாழ்றீங்களா? அப்ப சந்தோஷமே கிடைக்கல உங்களுக்கு. பொய் பேசக்கூடாது, உண்மையை சொல்லணும். சந்தோஷம் இருக்கா இல்லையா வாழ்க்கையில? வெரி குட். கஷ்டம் சந்தோஷம் எத்தனை % இருக்கு? 50-50. ஏங்க இப்படி இவ்வளோ பெரிய பொய் பேசுறீங்க? ஏங்க ஒருத்தர் இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்தானே என்ன பொய் வேணாலும் பேசுவீங்களா நீங்கள்? கொஞ்சம் ஏமாந்தவன்லாம் உட்காந்தா எனவே நம்ப வச்சுருங்க. ஒருவேளை 50-50 தான் கிடைக்கும் போல அப்படின்னு. 20% சந்தோஷத்துக்காக 80% கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தான் நடக்குது உங்கள் வாழ்க்கையில். 20 ஜாஸ்தி, லெஸ் தென் 10% தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது. சந்தோஷம்னா முதல்ல என்னன்னு நினைக்கிறீங்க? சரி, நிம்மதினா என்ன? மறுபடியும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையும் உங்களை நான் வாழ வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஊர் சுற்றுங்க, கார் வாங்குங்க, ஹெலிகாப்டரில் போங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்றது தெரிஞ்சு போகணும். இல்லாட்டினா மறுபடியும் போக தூண்டும். மறுபடியும் அந்த ஆசை உங்களை விடாது. நல்லா கவனிங்க. சந்தோஷம்னா என்னென்னு அர்த்தம் அப்படின்னா, சந்தோஷத்துக்கு முதல்ல ஒருத்தன் போகணும் அப்படின்னா முதல்ல மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் திருப்தி நிலைக்கு போவீங்க. திருப்தி நிலைக்கு மனசு போனால் தான் சந்தோஷத்துக்கு போவீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. இவ்வளோதான் ரகசியம். முதல்ல இது எப்படின்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் இப்போ நான் கொடுக்குறேன். எப்படி இருக்கும்? வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவீங்களா? டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் நான் கட்டிக்கிறேன், வரக்கூடிய பஞ்சாயத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் உங்கள் கையில் கொடுக்குறேன், ஃபுல்லாக 100 ரிங்கெட்ஸ் நோட்ஸ். எப்படி இருக்கும்? சந்தோஷமா? ஏன் சந்தோஷமா இருக்கு? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லணும். அர்ஜென்ட்டாக வயிற்ற கலக்குது உங்களுக்கு, பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணி இப்போ 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் வைக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்க போனாலும் என்னோட வாலண்டியர்ஸ் நிற்பாங்க, எல்லா பாத்ரூமும் லாக்குடு, என்ன பண்ணுவீங்க? இப்போ சந்தோஷம் எங்க இருக்கு? சந்தோஷம் எங்க இருக்கு? ஏன் 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் வேனில் எடுத்து தொடச்சிக்க வேண்டியதானே? ஏன் வேணான்றீங்க? இப்போ 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் சந்தோஷம் இருக்கு. இத்தனை வருஷங்கள் நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க பாருங்க. இது புரியறதுக்கே நமக்கு எத்தனை வயசு? 50-60 வயசு ஆயிடுச்சு. ஒரு சில பேருக்கு 30-40 வயசு, ஒரு சில பேருக்கு 28 வயசு. இதவே சொல்லி கொடுக்காத கல்வி என்ன கல்வி? பணத்தில் இருக்கா அப்போ சந்தோஷம்? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பணத்தை ஓரமாக வச்சுட்டு பாத்ரூமை திறந்து விட்டுறேன். இப்போ போய் உள்ளே போய் உட்காருங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்குமா இருக்காதா? எல்லாம் ஒர்க்கெல்லாம் உள்ளுக்குள்ளே பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க? பைப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, பைப்பை லாக் பண்ணுறாங்க. அங்கே டிஷ்யூ பேப்பரும் இல்லை. இப்போ பாத்ரூம் சந்தோஷமா தண்ணி சந்தோஷமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தண்ணி தான் சந்தோஷம். பாத்ரூம் சந்தோஷமா இப்போ உங்களுக்கு? இப்போ எது சந்தோஷம்? தண்ணி தான் சந்தோஷம். சரி, போய் தொலை, இது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்றேன். தண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில் யூஸ் பண்ணிட்டு கதவை திறக்கிறீங்கன்னு வெளியில் லாக் பண்ணிடுறேன். கடுப்பாகுமா ஆகாதா உங்களுக்கு?
துறடா, வேலை இருக்குடா, அடுத்துக்கு போகணும்டா. சரி திறந்து இப்போ வெளியில் விட்றேன். வெளியில் விட்டோன்னே நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த 1 மில்லியன் டிக்கெட்ஸ் நீங்கள் வச்சுக்கங்கன்றேன். இப்போ எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க, நடிக்காதீங்க, சொல்லுங்க. எதை சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்லுவானேன்ற மாதிரியே பார்க்காதீங்க. அசிங்கப்படுங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே. என்னை எப்படி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க எனக்கு இந்த தெளிவெல்லாம் கொடுக்கும்போது. எனக்கு வேறு மாதிரி கொடுத்தாங்க, உங்களுக்கு நான் இக்காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்டைலில் கொடுக்குறேன். இப்போ அந்த 1 மில்லியன் டிக்கெட்ஸ் கொடுக்குறேன். இப்போ எப்படி இருக்கும்? ஓகே, அந்த 1 மில்லியன் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கீழே போய் காடியில் ஏறுறீங்க. மலேசியன் போலீஸ் 10 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க உங்களை. மகாவிஷ்ணு பல கண்ட்ரிகளில் திருடின பணத்தை மணி லாண்ட்ரிங் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. மகாவிஷ்ணு உள்ளே போகிறாரு. அவனை ஃபாலோ பண்ண அந்த குற்றத்துக்கு நீ சேர்ந்து உள்ளே போன்றாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்குமா? ஏன்? நீங்கள் தானே பணம் தானே சந்தோஷம், நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. பிடிங்கிட்டானுங்கல்ல, தெரியுதுல்ல. அப்போ சந்தோஷம் பணத்தில் இருக்கா? அப்போ சந்தோஷன்றது எதில் இருக்கு? எதில் இருக்கு சந்தோஷம்? எதில் இருக்கு? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் மறைச்சிட்டாங்க. எல்லா உண்மையும் மறைச்சிட்டானுங்க. நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷம்ன்றது என்ன தெரியுமா? பொருட்களில் இல்லை, உங்களோட நம்பிக்கையில் தான் சந்தோஷம் இருக்குது. நீங்கள் நம்புறீங்க அந்த 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் கிடச்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நம்புறீங்க. அது கிடைச்ச உடனே அந்த மனசு கிடச்சிருச்சுன்னு நினைக்குது. அதனால ஓடிக்கிட்டு இருந்தவங்க மனசு நிற்கிது. நின்னதுனால உள்ளுக்குள்ளே வந்து அது ஹாப்பினஸ் ஃப்ளோ ஆகுது. இதுதான் மேட்ரு. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, மனம் ஓடினால் பதட்டம், படபடப்பு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், டிஸார்டர். ஓடிட்டு இருக்கக்கூடிய மனம் நின்றுச்சு அப்படின்னா ஹாப்பினஸ், திருப்தி, பேரானந்தம். அப்போ நீங்கள் எதை கற்றுக்கணும்? பொருட்களை தேடுறதுக்கு கற்றுப்பீங்களா? மனசை நிறுத்தி நிறுத்தி கற்றுப்பீங்களா? இதுக்கு பேர் தாங்க ஞானம். நீங்கள் வெளியில் ஏதோ கிடைக்கும் தேடி தேடி ஓடிட்டு இருக்கீங்களா? பெண்ணில் கிடச்சிரும், பொண்ணில் கிடச்சிரும், வீடு கட்டினா கிடச்சிரும், காடி வாங்கினா கிடச்சிரும். எழுதி தரேன். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இங்கே வந்திருக்கீங்க. உங்களோட பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பார்த்துட்டேன் நான். 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 10,000 கோடி, 1,00,000 கோடி வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துட்டேன். நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மிகப்பெரிய கோடீஸ்வரன், நான் பேர் சொல்ல விரும்பல. முதல் பொண்டாட்டி இறந்துட்டாங்க, 2வது பொண்டாட்டி இன்கம் டேக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் வேலை பார்க்க ஆள் இல்லை. கடையில் இருக்கிறவன் டெய்லியும் திருடிட்டு போகிறான். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சரக்கு அடித்தாலும் கை கால் உதறல் கொடுக்குது. டெய்லி 3 டேப்லெட் போட்டு படுக்கிறார். 1 டேப்லெட் போட்டால் தூக்கம் வரும், 10 டேப்லெட் போட்டால் தூக்கம் ஆள் வரும் 10 நாளில். இதில் என்ன டவுட் இருக்குது? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஆர்னோ? எதில் இருக்குது சந்தோஷம்? நீங்கள் எவ்வளோ நாள் எதை நோக்கி ஓட போகிறீங்க? நிறையா ஓடிட்டீங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் பெரும் மாயையில் உங்களை சிக்க வச்சிருச்சு. பணம் தான் முக்கியம். அதாவது தன்னிறைவாக வாழ்ந்த வாழ்க்கையை கடந்து நவீன யுகத்தில் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நான் ரொம்ப டீப்பாக போனால் அப்புறம் அது அரசியல் சார்ந்து போகணும், அரசியல் சார்ந்து போக விரும்பலை. இப்போதைக்கு தெரிய வேண்டிய உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்க. உங்களை எப்படி கொண்டு போயிட்டான் அப்படின்னா, எங்கள் ஊர்லெல்லாம் மதுரை சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும், ஒரு முருங்கைக்கீரை இருக்கும். முருங்கைக்கீரை மரம், நான் சொல்கிறது முருங்கை மரம்னு சொல்லுவாங்க. இது 2 இருந்ததுன்னா போதும். கொஞ்சோண்டு இடம், ஒரு வீடு, ஒரு ஓலைக்குடிசை இருந்தால் மட்டும் போதும். அந்த உயிர் தன்னிறைவு அடைஞ்சு ஆனந்தமாக வாழ்ந்து முக்தியும் போயிடுச்சு. எந்த மெடிடேஷனும் பண்ண தேவையில்ல, கருணையில் இருக்க தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. ஏன்? அந்த உயிருக்கு பேராசைகள் எதுவும் இல்லை, பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகளும் இல்லை. காலையில் எங்கள் பாட்டி எந்திரிப்பாங்க, மாட்டுக்கு பால் கறப்பாங்க. மாட்டுக்கு பால் கறந்த அந்த மாட்டில் அந்த பாலை கொண்டு போய் வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி கொண்டு போய் ஒரு 10 தெருவுக்கு விற்று இருக்கக்கூடிய காசை வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கி, பருப்பு வாங்கி, அந்த வீட்டுக்கு அளவாக சமைச்சு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னிறைவை சொல்லி கொடுத்து, போதும் என்கின்ற அந்த மனசை சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய அந்த காரணத்தினால, பேராசைகளுக்கு போகாத காரணத்தினால அந்த மனமானது ஒரு தன்னிறைவுக்கு வந்து வாழும் போதே அந்த ஆனந்த நிலையிலேயே வாழும். எப்போ உங்க மனசு இந்த முருங்கை மரம் என்ன கான்செப்ட்னா, முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? முருங்கை மரம் வச்சா நாசமாக போயிடுவான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. முருங்கை மரத்துலேருந்து வரக்கூடிய முருங்கை சூப்பு, முருங்கை கீரை, அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அதை சுற்றி வளரக்கூடிய மற்ற பயிர்கள், அதை சுற்றி வளரக்கூடிய மற்ற பொருட்கள், இதெல்லாம் வச்சு வாழும்போது ஹெல்த்தியாக வாழ்ந்தான். அந்த மண் சுத்தமாக இருந்தது. வெறுங்கையோடு போவானா, வயதான காலத்து, இன்றைக்கி எங்கள் தாத்தாக்கு வயசு 85 வயசு, இன்றைக்கி குச்சி ஊனாமல் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறார். இன்றைக்கி மரம் ஏறுவார், இறங்குவார். 40-50 வயசில் குனிஞ்சிடுறீங்களே.
எது ஹெல்த்தியான வாழ்க்கை? முடிய மாட்டீங்க. கைகால் நடுக்கம் கொடுக்குது, நரம்பு தளர்ச்சி வருது. ஏன்? உடலிற்கு அன்னைக்கு அவ்வளோ வேலை இருந்தது, இன்னைக்கு உடலிற்கு வேலை இல்லை. உடலிற்கு வேலை இல்லாத காரணம் உட்காந்து லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்கீங்க, ஃபோனவே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உடம்பு கெட்டு விடுகிறது. ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சிகரெட் அடித்து சரக்கு அடித்து ஒருத்தன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறான்னா 80 வருஷம் வாழுவான். சிகரெட்டு அடிக்கலை, சரக்கு அடிக்கலை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் டெய்லி எக்ஸசைஸும் பண்ணல அப்படின்னா 40-45 வயசில் செத்து போயிடுவான். இப்போ நான் சிகரெட்டையும் சரக்கையும் ப்ரமோட் பண்ணுறக்கா நான் பேசலை, கவனிக்கணும். நீங்கள் நான் பெரிய நல்லவன்ற போர்வையில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நீங்கள்லாம் நல்லவனே கிடையாது. எவன் நல்லவன்? தன் உயிரை எவன் திருப்திப்படுத்துகின்றானோ, தன் மனதை எவன் அமைதி நிலைக்கு கொண்டு வருகின்றானோ அவன் மட்டுமே நல்லவன், மீதி எல்லாரும் கெட்டவன் இந்த உலகத்தில். நம்ம எதங்க கற்றுக்கிட்டோம்? நமக்கே ஒரு விஷயம் தெரியல. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதை சொல்லி கொடுக்குறீங்க? எதுக்கு நீங்கள்லாம் வாழ்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷத்துக்கு தானே வாழ்கிறீங்க. கல்யாணம் பண்ணுறது சந்தோஷத்துக்கு தான், குழந்தை பெற்றுக்கிறது சந்தோஷத்துக்கு தான், செக்ஸ் வச்சுக்கிறது சந்தோஷத்துக்கு தான், கார் ஓட்டுறது சந்தோஷத்துக்கு தான், வீடு வாங்குறது சந்தோஷத்துக்கு தான். எல்லாமே சந்தோஷத்துக்கு தானே பண்ணுறீங்க. கார் ஓட்டும் போதோ, வீடு கட்டும் போதோ, செக்ஸ் வச்சுக்கும் போதோ கை கால் இழுத்துக்கும், வாய் இழுத்துக்கும், மூக்கில் இருந்து ரத்தம் வரும், காது கேட்காம போயிடும், கை கால் விளங்காமல் போயிடும், தலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரத்தம் வந்து செத்து போயிருவீங்கன்னா யாரும் அந்த வேலையை பண்ணுவீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு தேவை அந்த செயல்பாடு இல்லை. உங்களுக்கு தேவை என்ன? சுகம் வேணும். உங்களுக்குலாம் என்ன வேணும்? சும்மா சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு? நான்லாம் ஒத்துக்கிட்டேன், அதனால் நான் சுகமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருப்பேன். உங்களுக்குலாம் என்ன வேணும் சொல்லுங்க. வாயிலேயே சொல்லலைன்னா எங்க இருந்துங்க சுகம் கிடைக்கும் உங்களுக்கு? சொன்னீங்கன்னா ரூட்டு சொல்லுவேன் சுகத்துக்கு வழி, இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நான். எப்படி வசதி? உங்களுக்குலாம் என்ன வேணும்? சுகம்தான் வேணும். சுகத்துக்கு தான் இந்த ஐம்புலன்கள் வழியாக மெய், உடல், வாய், சுவை, உடல் மூலியமாக ஒரு டச் பண்ணா அந்த ஸ்பரிசத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், அப்புறம் மெய், வாய், டேஸ்ட்டு, மெய், வாய், கண், பார்வையில் கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸில் கிடைக்கக்கூடிய காட்சி, மூக்கு, ஸ்மெல், செவி, சவுண்டு, இந்த ஐம்புலன்கள் வழியாக உங்களுக்கு சுகம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள். இதில் பெரிய கூத்து என்னன்னா, இந்த உலகம் சார்ந்த எந்த விஷயத்துலையும் இந்த ஐம்புலன்கள் வழியாக அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தில் சுகமே கிடையாது. உங்களை அழிச்சிரும் எல்லாமே. இதில் ஏன் செக்ஸ் இருக்கிறதுலே பெரிய டாபிக், இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன் செக்ஸ் இருக்கிறதுலே பெரிய டாபிக் அப்படின்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்ற அறியும் ஐம்புலனும் இருக்குன்றாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய், உடல். ஏன் செக்ஸை மட்டும் நீ அவ்வளோ பெருசு, அதுலேருந்து உங்களால் வெளியிலேயே வர முடியல அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி கொடுத்தா முக்கால்வாசி இடங்களில் ரேப் நடக்காது, பிரச்சனை வராது, தொல்லையே கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் விட்டு எல்லாத்தையும் சொல்லித்தரானே. இன்றைக்கி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன் உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியல? ஒரு சுவையான சாப்பாடை சாப்பிட்றீங்க, அந்த டேஸ்ட்டுக்கே அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும்னு கேட்குது. ஒரு அழகான காட்சியை பார்க்குறீங்க, அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து அதை பார்க்கணும்னு தோணுது. செக்ஸ்னா என்ன? உடல் முதல்ல சந்தோஷத்தை அனுபவிக்குது, சுகத்தை அனுபவிக்குது. இங்கே வருடுனா சுகமாக இருக்குது, இங்கே வருடுனா சுகமாக இருக்குது, பின்னாடி வருடுனா சுகமாக இருக்குது, முத்தம் கொடுத்தா சுகமாக இருக்குது. அப்போ முதல்ல இந்த மெய் என்கிற உடல் ஐம்புலனில் ஒரு மெயினான ஒரு புலன் அனுபவிக்குது. அடுத்து வாய், டேஸ்ட்டு, முத்தம் கொடுக்கும்போது ஒரு சுவை, இதழ் முத்தம் கொடுக்கும்போது ஒரு சுவை. ஸோ அந்த வாயும் அந்த டேஸ்ட்டை அனுபவிக்குது. மெய், வாய், கண், அந்த காட்சி, அழகழகான அங்கங்கள், கண் மற்ற அங்கங்களை ரசிக்க ரசிக்க அது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. வாய், கண், அந்த காட்சி பார்க்க பார்க்க, அந்த சுவையை உணர உணர, மெய், வாய், கண், மூக்கு, அந்த ஸ்மெல், அந்த பாடி அடோராக இருக்கட்டும். ஒரு சில நேரங்களில் அந்த உச்சகட்ட காமத்துக்கு போகும்போது உடல்ல இருந்து வெளியில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், அது ஒரு விதமான அந்த ஸ்மெல்லை ஏற்படுத்தும். அதுதான் காமத்தினுடைய உச்சம், அந்த ஸ்மெல். மூக்கு, செவி, சவுண்டு, மோர்னிங் சவுண்ட்ஸ், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த ஐம்புலனும் சேர்ந்து சுகத்தை அனுபவிக்குது. எப்படி வெளியில் வருவீங்க நீங்கள்? பதில் சொல்லுங்கள். ஒரு புலன் இன்பத்தை அனுபவிச்சாவே ஒரு வருஷத்துக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த அனுபவம். ஆஹா, உங்கள் யாருக்காவது பழைய விஷயத்தை நினச்சி அசை போடுற பழக்கம் இருக்குன்னா சோப்பிட்டி, ரொம்ப ரொம்ப பாவம். நீங்கள் பெரிய பாவத்தை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம், நாசமாக போக போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களது நினைவுகளில் சுகத்தை நினச்சி நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டோர் ஆகக்கூடிய பக்குவத்தை, கெப்பாசிட்டி தானாகவே வளர்ந்துடும். எந்த அளவுக்கு அந்த சுகத்தை நீங்கள் நினச்சி அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை நினச்சி நீங்கள் செத்துக்கிட்டே இருக்கீங்க. இதனால தான் ப்ரெசண்ட்டில் வாழுன்னு சொன்னான். இந்த மூமெண்ட்டை விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சந்தோஷமான விஷயத்தை நினச்சி பார்க்குறீங்கன்னா சுகமாக தான் இருக்கும்.
சுகமாக இருக்கும்போது சில பாடியில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதாங்க? ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அப்போ அப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது உங்கள் பாடி சுகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, டோபமைன் அதிகமாக சுரந்துன்னா செத்து போயிடுவீங்க. புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதை. சுகம் ஓரளவுக்கு வந்தால் தான் சுகம். சுகத்திலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உடலில் உயிர் தங்காது. ஒரு கவரில் எவ்வளோ ஹீட்டில் டீ ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஹீட்டில் தான் டீ ஊற்றணும். 1000 டிகிரி செல்சியஸில் டீ ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கவரு உடஞ்சிருமா? கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சிரும், காணாமல் போயிடும். இந்த பல்பு எவ்வளோ ஹீட்டை தாங்க முடியுமோ அவ்வளோ ஹீட்டை தான் தாங்கும். 1,00,000 வாட்ஸ் கரண்ட் இந்த பல்பு கொடுத்தா என்ன ஆகும்? நீங்கள் கேட்கக்கூடிய ஆனந்த நிலைக்கு இன்னொரு பேர் என்னென்னா இறைநிலைன்னு அர்த்தம். இறைநிலைனா என்ன? மனமற்ற நிலையில் ப்ரெசண்டில் அப்படியே ட்ராவல் பண்ணுறது. 2 நிமிஷத்துக்கு மேலாம் ஹோல்டு பண்ண முடியாது, வெடிச்சு செதறிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க. நீ எதிர்பார்க்கக்கூடிய சுகம் எதுவும் இல்லை. நீ எதிர்பார்க்கக்கூடிய சுகம் இந்த பாடியில் இருந்தால் முதல்ல கிடைக்காது. முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நீ எதிர்பார்க்கக்கூடிய சுகம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா பரிபூரண ஆன்மாவாக நீங்கள் எப்போ மாறுறீங்களோ அப்போ தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடியை விட்டு எக்ஸிட் ஆகணும்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தி. இந்த உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே இந்த உடம்புலாம் தாங்காது, செத்து போயிடுவீங்க. இந்த உடலை விட்டு வெளியேறினா தான் அதுக்கு பேர் மோட்சம், முக்தி, பிறவியில்லா பெருவாழ்வு. இதுக்கு போகிறது எண்டு. இதுக்கு முதல் வழி என்ன அப்படின்னா, முதல்ல வாழும்போதே ஒரு தன்னிறைவுக்கு வரணும். நீங்கள் தன்னிறைவுக்கு வர்றதுன்னா என்ன? இது போதும், இதில் ஒன்றும் இல்லை, இது போதும், இதில் ஒன்றும் இல்லை, அதை பார்த்துட்டேன், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புரிதலிலோ அல்லது ஞான விளக்கத்திலோ அல்லது பயணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையிலோ ஒரு முடிவுக்கு வரணும். நீங்கள் முடிவுக்கு வரலைன்னா என்ன ஆகும்னா, இந்த ஆசை அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? இந்த பாடி கொடுத்தது அனுபவிக்கிறதுக்கு இல்லை, அனுபவிச்சுக்க. ஆனால் அனுபவிச்சுட்டு இதில் ஒன்றும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கன்றதுக்கு தான் இந்த பாடியை கொடுத்துருக்கான். அனுபவிச்சுக்கிட்டே இருன்றக்காக இந்த பாடியை கொடுக்கல. நீ அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா வயசாயிரும். வயசான ஆட்களுக்கு ஆசை கம்மின்றீங்களா அதிகன்றீங்களா? இருக்கிறதுலே அதிக ஆசை வயசானவங்களுக்கு தான். ஆனால் பாவம் அவங்களுக்கு பாடி சப்போர்ட் பண்ணாது. அதனால நடிப்பாங்க அப்படியே வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச மாதிரி. அவங்களாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. டாப் டு பாட்டம் எனக்கு தெரியும். மனம் எப்படி செயல்படும், உடல் எப்படி செயல்படும், ஆன்மா எப்படி செயல்படும், எந்த நேரத்தில் ஒரு மனசை எதை பேசுவான், எதை பேச மாட்டான், என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லுவான், என்னென்ன உண்மை எல்லாம் தெரியும். ஆரம்பத்திலேயே ஆசையை அடக்க தெரில. 70-80 வயசில் எங்கே போய் ஆசையை அடக்குவீங்க? ஆசை அப்படியே தான் இருக்கும். உங்கள் உடம்பு சப்போர்ட் பண்ணாதனால ஒன்றும் பண்ண முடியலன்னு உட்காந்துருப்பீங்க. நீங்கள் இப்படியே என்ன பண்ணுறதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த ஆசை என்ன பண்ணுன்னா மீண்டும் அடுத்த பிறவியை எடுக்கும். ஏன்? அதை அனுபவிக்கிறதுக்காக எடுக்கும். பிறப்பு இறப்பு என்பது ஒரு மாபெரும் சாபக்கேடு. மனிதனா உடல் எடுத்துட்டீங்கன்னாவே கேவலமான ஒரு பிறவின்னு நீங்க அர்த்தம், இன்க்ளூடிங் மீ. ஏன்? மனித பிறவி எடுத்தாவே ஏதோ ஒரு எரர் இருக்கு, முடிக்காத கணக்கு வழக்கு இருக்கு. அந்த முடிக்காத கணக்கு வழக்கை முடிக்கிறதுக்காக சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா, இந்த கர்மால சில கர்ம வினைகளில் நீங்கள் பேலன்ஸ் இன்னும் முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே மீண்டும் பிறந்திருக்கீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. மனித உடல் கிடச்சிருச்சுன்னா பேர் அழகுன்னு நினச்சிக்காதீங்க. இருக்கிறதுலே கேவலமான விஷயம் உங்கள் உடல் தான். வேற வழி இல்லை, அந்த உடம்பை பாதுகாத்து தான் ஆகணும். ஏன்? உடம்பு போயிருச்சுன்னா உயிரை பேணி பாதுகாக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? உடம்பு இருக்கும்போதே உண்மையை கண்டுவிட வேண்டும். இல்லை என்றால் இந்த உண்மையை கண்டுகொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் வேறு வேறு உடலை நீங்கள் எடுப்பீர்கள். இதை ஒரு சித்தர் சொன்னால் பொய்ன்னு சொல்லலாம். பிறவியை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது, மகான்களே கிடையாது. விவேகானந்தர்லேருந்து, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து, அகத்தியர்லேருந்து, போகர்லேருந்து, புலிப்பாணியிலேருந்து, சட்டைமுனிநாதர்லேருந்து, காலங்கிநாதர்லேருந்து, இரட்டை நாக்கு சித்தர்லேருந்து, சிவானந்த பரமஹம்சர்லேருந்து, அருட்பெருஞ்சோதி வள்ளலார்லேருந்து இந்த பிறவியை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. கர்மாவை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. கர்மானா என்ன? There is an equivalent reaction for each and every action. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டா. which means என்னன்னா, மனசால ஒன்று தப்பா நினைக்கிங்கன்னா மனசால வலியை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். உடலால ஒருத்தங்களை காயப்படுத்துறீங்கன்னா உடலால அது உங்களுக்கு பல மடங்கு திருப்பி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு துரோகம் பண்றீங்கன்னா பல பேர் சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்ண போறானுங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்களை ஏமாத்துறீங்கன்னா பல பேர் சேர்ந்து உங்களை ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? பிறர் கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். எதை விதைக்கின்றாயோ அதை நீ அறுவடை செய்கின்றாய்.
தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் கொடுத்து வர்றதில்லை. எனக்கு ஏன் இறைவா இவ்வளோ கஷ்டம்? கேள்வியே கேட்காது. உங்களுக்கு தகுதியே இல்லை. இறைவனை பற்றி பேசுறதுக்கு எனக்கே தகுதி இல்லை. உங்களுக்குலாம் தகுதி இருக்கா? நானே ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கருணை காமிச்சு ஒரு முறை உன்னிடம் என்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காவது தகுதி இருக்கா? இன்னைக்கு இறைவன்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. அவ்வளோ பாவம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால தான் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் புண்ணியம் பண்ணதுனால இறைவன் இன்று இந்த ஞான ரீதியான விஷயங்களை உங்கள் காதில் கொண்டு வராருனாவே உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், நீங்கள் செஞ்ச புண்ணியம். அதனால் ஏதோ காதில் விழுகுது. இல்லை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு தெரில. இன்றைக்கி என்ன ஒரு 200 பேர் வந்திருக்கீங்களா? அந்த 200 பேரில் ஒரு 2 பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்த சத்சங்கம் எனக்கு சக்ஸஸ். 200 பேரும் தெளிவடையணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு 100% நல்லா தெரியும். உங்கள் மேலே எனக்கு 200% நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன்? நான் இந்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நான் பேசி முடிச்சிருவேன். நீங்கள் வெளியில் போனேன்னு இந்த உலகம் ரொம்ப பெருசு. மறுபடியும் அழகழகாக தெரியும், கலராக தெரியும். ஊர் சுற்றுவீங்க, சாப்பிடுவீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க. இங்கே தான் நீங்களும் நானும் டிஃப்ரெண்ட் பண்ண. நீங்கள் பண்ணுற அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னென்னா இதெல்லாம் உண்மை இல்லைன்ற தன்மையில் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் உண்மை நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் போய் சிக்கிக்கிறீங்க. இப்படியே உட்காந்துக்கிட்டா என்ன தான் கற்றுப்பீங்கன்ட்டு நீங்கள் உட்காந்து மிகப்பெரிய உச்சகட்ட ரகசியம்லாம் எதில் தெரியுமா இருக்குது? இப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது தான் இருக்குது. இப்படியே நான் வந்ததுலேருந்து பேசாமல் இப்படியே உட்காந்துருக்கேன். என்ன கற்றுப்பீங்க நீங்கள்? புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு. டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி யாரும் போய் டிக்கெட்டும் கொடுத்து தொலைய மாட்டானுங்க. என்ன கற்றுனாலும் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. விட்றா, இல்லை இங்கே வேலை பார்க்க இல்லை, கொஞ்சம் வரவன் போகிறவனுங்க என்ன அவனுக்கு பாருங்க, பியூட்டி பாருங்க. எவனுக்கு உணர்த்துறான், எவன் இதை தெளிவாக அடுத்தவனுக்கு கொண்டு போகிறானோ அவனுக்கு தான் சீக்கிரம் உணர்த்துறான். சரி உணர்த்தாச்சில் விடுறானா விட மாட்டான். ஏன்? வேலை பாருங்கிறான். என்ன பண்ணி தொலைகிறது? எப்படி வச்சுருக்கான் பாருங்க லாக். இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இந்த உடலில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க. இந்த உடலிலிருந்து வெளியேறும் போது ஆசையற்ற நிலையில் இந்த உடலை விட்டு உயிர் வெளியேற வேண்டும். ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஒரு ஆசைக்காக அடுத்த பிறவி எடுப்பீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஆசைக்காக அடுத்த பிறவி எடுத்து சாவீங்க மறுபடியும். அப்போ என்ன பண்ணணும்? வயசாகிறதுக்கு முன்னாடி இந்த பக்குவ நிலைக்கு போகணும். இந்த பக்குவ நிலைக்கு போகலன்னா மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவி எடுப்பீங்க. நான் எடுத்துகிட்டு போகிறேன்டா, உனக்கு என்னடா பிரச்சனை, எடுத்துக்கோங்க. இப்போவே சரியான தண்ணி இல்லை. இப்போவே எத்தனை வெள்ளி, எவ்வளோ 5 வெள்ளி ஆனீங்க வாட்டர் பாட்டில். சிங்கப்பூர்லலாம் 3-4 வெள்ளிக்கு மேலே சொல்கிறானுங்க. இனி போக போக 12 வெள்ளி, 15 வெள்ளி, 100 வெள்ளி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. உலகமே தங்கத்தை வைத்து தான் பொருளாதாரத்தை கணக்கிட்டு இருந்தான். இப்போ உலக பொருளாதாரம் எதுக்கு தெரியுமா வந்துருச்சு? நீர் பொருளாதாரத்துக்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நாட்டில் நீர் வளம் அதிகமாக இருக்குதோ அவன் தான் கோடீஸ்வர நாடு. அதுக்கு வந்துட்டானுங்க. ஃப்ரான்ஸில் இப்போ நீர் பொருளாதாரத்துக்கு வந்து அவன் பாருங்க எவ்வளோ தெளிவுன்னு. அங்கே கார் கிரியேட் பண்ணால் ஏகப்பட்ட தண்ணி செலவாகுது. இந்த நாட்டினுடைய நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக பூராத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் பண்ணுறான். வேறு நாடுகள், நல்ல நாடுகளில் பண்ணுறான். அவனுக்கு பாருங்கள் கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றானுங்க. நீர் போகுது. நீர் போனேன்னு என்ன ஆகுது? என் மக்கள் எங்கே போவார்கள்? தண்ணீருக்கு செத்து தான் போகணும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காலகட்டம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு. கரெக்டாக இன்னொரு 90 வருஷம் மேக்சிமம், இல்லை 70-80 வருஷம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏசி இல்லாமல் வெளியில் கூட நடக்க முடியாது. வெளியில் கூட ஏதாவது போட்டு ஏசி கொண்டு வந்தாலும் ஏன்னா குளோபல் வார்மிங் அவ்வளோ ஹீட் ஆகி உங்களால் நடக்க முடியாது. கொப்பளம் வரும், எல்லா நோய்களும் வரும். கரெக்டாக 60-70 வருஷம். நடக்கலைன்னா என் காதை அறுத்துக்கிறேன். உயிரோடு இருந்தால் அறுத்துக்கிறேன், இல்லாட்டினா உங்கள் காதை நீங்களே அறுத்துக்குங்க. உண்மையாகவே நடந்துருச்சு போல அப்படி 200% நடக்கும். இருக்கிற மரத்தெல்லாம் பிடுங்கி போட்டுறீங்க, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டுறீங்க, செடியை பிடுங்கி போட்டுறீங்க. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரது பூரா காசு பணம் வச்சுருக்கிறவன் தான் பெரிய ஆளுன்னு. காசு பணம் வச்சுருக்கிறவன் பெரிய ஆளுன்னா நீங்கள் வாழ்கிறீங்க. அப்புறம் உங்களை பார்த்து வாழ்கிறவன் ஞானியாக வாழ்வான்? எப்படி வாழ்வான்? முதல்ல உங்களுக்கே தைரியம் வர மாட்டீங்க 4 பேர் நல்லா இருக்கணும்னு ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இறைவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நல்ல மனசு இருந்தால் போதுமே. இன்னொருத்தன் வளர்ந்தா பிடிக்க மாட்டேங்குது, பொறாமப்படுறீங்க. ஒருத்தனுக்கு ஒரு கண்ணு போனால், நமக்கு ஒரு கண்ணு போனால் இன்னொருத்தனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கையில் எப்படி உருப்படுவீங்க? எப்படி முன்னேறுவீங்க? எண்ணங்கள் மாறாமல் வாழ்க்கை மாறாது. எண்ணங்கள் எப்போ மாறும்? முதல்ல நல்ல சிந்தனைகள் வரணும். நல்ல சிந்தனைகள் எங்கேருந்து வரும்? வளர்க்கிற இடத்துல இருக்கணும். வளர்க்கிற இடத்துல இல்லைன்னா என்ன பண்ணணும்? கல்வியில் இருக்கணும். எல்லாத்துலேயுமே பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. வல்லநாட்டார் சாது சிதம்பர சுவாமிகள் மிக தெளிவாக இதை கூறுகின்றார். பசித்தோர் முகம் பார், பரம்பொருள் அருள் கிட்டும்ங்கிறார். பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவேர் புண்ணியம்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தை மட்டுமே மையமாக வைத்து நீ ஓடும்போது பாவத்தை அதிகமாக சேர்த்து விடுவாய். குணத்தை மையமாக வைத்து நீ ஓடும்போது பிற உயிர்களை மதிப்பாய், அந்த உயிர்களுக்கு வேண்டும் என்கின்ற உதவிகளை செய்வாய், கருணையின் அடிப்படையில் நீ இருப்பாய், ஜெனரோசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும், புண்ணியத்தை சேர்த்து விடுவாய், இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். உடலை விட்டு உயிர் பிரியும் போது, வெளியேறும் போது பிறவில்லா பெருவாழ்வை நீ அடைந்து விடுவாய். அடுத்த பிறவி உனக்கு கிடையாது. ஏன்?
மனுஷனா நம்ம அவதாரம் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 10,000 பிறவிகள் ஒரு செல் உயிரினமாக தோன்றி 2 செல் 3 செல் 4 செல் 5 செல், இட்ஸ் பியூர் சயின்ஸ், எவல்யூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாடியிருக்கிறார்ல மாணிக்க வாசகர், புல்லாய் பூடாய் மரமாய் தேலாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்து தாவர சங்கமத்துன்னு பாடுறாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? இது பியூர் எவல்யூஷன் ப்ராசஸ். இந்த பாடி கிடைக்கிறதுக்கு 10,000 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு? இறைவனை பார்க்கறதுக்காக. வேற கேட் பாஸே இல்லை. பாடி மனித உடல் இருந்தால் தான் கேட் பாஸ் நீங்கள் மேலே போகிறதுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கேட் பாஸே கிடையாது. நீங்கள் ஒரு பாம்பாகவோ பள்ளியாகவோ பூரானாகவோ எருமையாகவோ கழுதையாகவோ குதிரையாகவோ பிறந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இறைவனை பார்க்க முடியாது. ஏன்? முதுகுத்தண்டு யாருக்கெல்லாம் நேராக இருக்கோ அவர்களால் தான் இறைவனை உணர முடியும், இறைவனை பார்க்க முடியும். ஏன்? உயிர் சக்தி கீழே தூங்கி கொண்டிருக்கிறது. அது பயணம் பண்ணி சகசரா வழியாக வெளியே போகிறதுக்கு ஸ்பைனல் கார்டு வழியாக சுழுமுனை நாடின்னு ஒரு நாடி இருக்குது, சுஷ்முனான்னு சொல்லுவாங்க. அந்த சுழுமுனை நாடி வழியாக ஜிக் 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 ஜிக்னு ட்ராவல் ஆகும். அதுதான் அந்த குண்டலினி தத்துவம். அது ட்ராவல் பண்ணால் முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எந்த விலங்குக்கு எந்த பறவைக்கு முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கு சொல்லுங்கள்? மிகப்பெரிய அறிவியல் புலமை வாய்ந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பீங்க, மிகப்பெரிய வக்கீல்கள் இருப்பீங்க, மிகப்பெரிய மருத்துவர்கள் இருப்பீங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க, எந்த உயிரினத்துக்கு முதுகுத்தண்டு நேராக இருக்குது? மனிதனை தவிர. மனிதனும் ஒரு பெரிய விலங்கு, அனிமல் தான், விட்டுருங்க. மனிதன் அல்லாத அனிமல் எந்த அனிமலுக்கு முதுகுத்தண்டு நேரா இருக்கு? இப்போ எப்படி இந்த இப்போ தெரியுதா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு நம்மளுடைய ஔவையார் ஏன் சொன்னாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? மனித பிறவி கிடைப்பது என்பதே மாபெரும் அரிய வகை தவம். அது கிடைச்சிருக்கு. எத்தனை 1000 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கே தெரியுமா அந்த பாடி கிடைக்கிறதுக்கு? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை 1000 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பாவம் அதிகமாக செஞ்சு தொலையாதீங்க, மாட்டிப்பீங்க. மீண்டும் டீகிரேட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் எத்தனை பணத்தை தான் சேர்த்து தொலைய போகிறீங்க? எனக்கு புரியலையே. நீ எவ்வளோ தான் சேர்க்க போகிறீங்க? இப்போ நாங்கள்லாம் பணம் சேர்க்குறோன்னா ஒரு காரணம் இருக்குது. ஏன்? ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த கட்டணும். அந்த மிகப்பெரிய இடத்துல அருட்பெரும் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியை கொண்டு வரணும். அந்த இடத்துல அந்த யூனிவர்சிட்டியில் முழுக்க ஞான விளக்கத்தை பற்றி போதிக்கணும். இந்த உலகம் ஃபுல்லாக அதை பரப்பணுன்றனால இப்போ நான் பணம் சேர்க்குறேன். என் நோக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ உங்களுடைய நோக்கத்தில் என்ன நியாயம் இருக்குது? த இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா. அப்படின்னா என்ன? கொலை செய்கிறது தப்பு இல்லையா? ஒரு தீவிரவாதியை கொலை பண்ற தப்பு இல்லையா? பேசுங்க. என்ன தீவிரவாதியை கொலை செஞ்சா தப்பா? ஏங்க இப்போ உங்களில் ஒருத்தர் இப்போ ஒரு AK-47 துப்பாக்கி எடுத்து உங்களெல்லாம் சுடுறாரு. நான் அவர்கிட்ட போய், ஐயா தங்களை விட உயர்ந்த ஞானி இந்த உலகத்திலேயே நான் யாரையும் கண்டதில்லை, உங்களை திருப்பாதங்களை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன், தயவு கூர்ந்து பெரும் கருணை கொண்டு இந்த உயிர்களை மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன்னா என்ன பண்ணுவான்? முதல்ல ஒன்றை தாண்டா சுடுறேன்னு சுடுவான். இப்போ நான் என்ன பண்ணணும்? அவனை உரு தெரியாமல் அழிச்சிடணும். இப்போ நான் தீவிரவாதத்தை போதிக்கல. இந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, பிற உயிர்களை காப்பாற்றணுன்றக்க அந்த உயிரை நான் எடுக்கிறேன். அப்போ அந்த ஆபத்திற்கு பாவம் இல்லை. அந்த ஆபத்திற்கு பாவம் இல்லை. இப்போ இதெல்லாம் உச்சகட்ட தத்துவம். எல்லாரும் AK-47 துப்பாக்கி எடுத்துகிட்டு சுற்றுங்க, கத்தி எடுத்துகிட்டு சுற்றுங்கன்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை லாக் பண்ணி வச்சுட்டானுங்க. எதில்? சட்டத்திட்டங்களை போட்டு சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே நீங்கள் வேறு எதை பற்றி சிந்திக்கக்கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சுட்டான். ஆனால் ஞானம் சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சட்டத்திட்டங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி நடிக்கணும். ஆனால் உங்களோட மனம் சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. ஏன்? எங்கள் லிமிட்டேஷன் லயபிலிட்டிஸ் வந்துருச்சுன்னா எங்கள் ஆனந்தம் வரப்போகுது? ஆனந்தமே எல்லையற்றது, பறந்து விரிந்து கிடப்பது, எதற்கும் அடங்காதது, எதற்கும் கட்டுப்பாடு இல்லாதது, அன்கண்டிஷனலாக இருக்கக்கூடியதான் ஞானம். அதுதான் பேரறிவு. அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயும் உட்காந்துட்டு இது தப்பா அது தப்பா, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் சிக்கிட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு தான் ஞானம் வரணும். ஞானம் வரணும்னா என்ன பண்ணணும்? இதற்கு பல வழிகளை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். எதுக்கு? இந்த மனசை அடங்குறதுக்காக. எதுக்கு மனசை அடக்கணும்? மனசை அடக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கீங்க, வேற எதுக்கும் பிறக்கலை. ஒன்று மனசை அடக்கி லாக் பண்ணி அழிக்க தெரியணும், இல்லை லாக் பண்ணியாவது வைக்க தெரியணும். அப்படி இல்லாட்டினா சுக்கு அழிக்க தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா அதன் போக்கில் பறந்து திரிய விட்டு காற்றோடு காற்றாக கரைஞ்சிட தெரியணும். ஏதோ ஒரு ரூட்டாவது பயன்படுத்தணும். எதை பற்றியுமே தெரிஞ்சுக்கலையே எதுக்கு இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்றீங்க? உங்களை எதுக்கு நான் கீழே அமுச்சு வச்சேன்? நான் கேட்கல, இறைவன் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உன்னை நான் எதுக்கு கீழே அமுச்சு வச்சேன்? ஆண்டு அனுபவித்து
இதில் எல்லாம் உண்மை இல்லை என்பதை தெரிந்து உண்மையான என்னை தேடி வந்துவிடு என்பதற்காக உனக்கு இந்த உடலை கொடுத்து அனுப்பி வைத்தேன். கொடுத்த வேலையை உருப்படியா பண்ணியா? பண்ணியா? ஏன் பண்ணல? பொய்ன்ற நானு. அடுத்த பிறவி இந்த வார்த்தையே நான் கேள்விப்பட்டதே இல்லைங்கன்றவங்க யார் இங்க சொல்லுங்க. பொய் சொன்னீங்கன்னா மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வரும். அப்ப அடுத்த பிறவின்ற ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. சம் வாட் யூ ஹர்ட் சம்வேர். am I right or wrong? அதை ஏன் ஆராய்ச்சி பண்ணல? கெடுதல் செய்யாத இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையா? ஏன் கெடுதல் பண்ணீங்க? ஆசையே படாத யாரும் சொல்லவே இல்லையா? ஏன் ஆசைப்பட்டீங்க? பிறரை காயப்படுத்தாதே கேள்விப்பட்டதே இல்லையா? ஏன் காயப்படுத்தினீங்க? நானே உங்களை லாக் பண்றேன், இறைவன்ட்ட இதெல்லாம் போய் பேச முடியுமா நீங்க? அப்ப என்ன அர்த்தம்? வெட்டி சாக்கு போக்கு, சொல்லி தரல, இதை பண்ணல, அதை பண்ணல. மேபி உங்களை ஒரு இடத்துல காப்பாற்றலாம். என்னன்னா இதுல இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்ற அளவுக்கு யாரும் சொல்லி தரல. இல்லாட்டினா பிடிச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே பிடிச்சிருவீங்களா? இப்போ நாளையில இருந்து அப்படியே பிடிச்சி அப்படியே மேலே போய் அப்படியே பிறவில்லா பெருவாழ்வுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலந்துருவீங்க. அப்படித்தானே? விடிய 1 மணி நேரத்தில் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் உயிரை கொடுத்து கத்தி தீட்சை கொடுத்து எனர்ஜியை கொடுத்து இறைநிலையை உணர வச்சு பயிற்சி பண்ணுங்கனாவே பண்ண மாட்டீங்க. 1.5 மணி நேரத்தில் உட்காந்து இவ்வளோ தூரம் தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் கூட நாளைக்கு நீங்கள் மறுபடியும் சொல்லுங்க, எங்களுக்கு யார் தெளிவாகவே விளக்கம் கொடுக்கல. இப்படியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்கள் இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கண்ணமாப்பேட்ட சுடுகாடு வெயிட்டிங்கில் இருக்கு, போய் படுத்துங்க. நீங்களா போய் ஒருத்தம் கூட சப்போர்ட்டுக்கு வர மாட்டான் இதுக்கப்புறம் உங்களுக்கு. இறைவன் ஏதாவது நம்ம பண்ண புண்ணியங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் 2 பேர் மூலியமாக தான் ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு வருவார். இப்போ நானே பெரிய உலகத்தை ரட்சிக்க வந்தவன் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நான் இருக்கிறதுல கேவலமான பிறவி. நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இந்த உடலை பயன்படுத்தி ஏதாவது பேசுகிறாருல, ஏதாவது சொல்கிறாருல, இந்த டைமுக்கு இதை பண்ணு, வாழ்க்கையில் இப்படி உருப்படு, போ, இதை தப்பிச்சிரு, இங்கே அழகுக்கே முக்கியத்துவம் கொடுக்காத, எதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கடந்து இறைவனை பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு வச்ச டாஸ்க். உங்கள் அழகு ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்களா? அந்த அழகு தான் உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ஆப்பு. இன்னைக்கு இந்த மலேசியா நாட்டுக்கே நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு இஸ்தானால நீங்கள் தான் மிகப்பெரிய கிங்காக இருக்கீங்களா? அந்த பதவி தான் உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ஆப்பு. அதை கடந்து நீங்கள் இறைவனை பார்க்கணும். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க, கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்களா? அதை கடந்து இறைவனை பார்க்கணும். ஆக மொத்தம் எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதை கடந்து இறைவனை பார்க்கணும். இப்போ ஏழையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள். ஈஸி. ஒரு ஏழை மட்டும் ஆசைகளை குறைச்சிக்கிட்டானா முடிஞ்சு. இந்த கோடீஸ்வரம் போய் அடையிறத விட இவன் ஈஸியாக போய் அடைஞ்சிருவான். பல பேர் இதை மாற்றி சொல்லுவாங்க. கோடீஸ்வரங்களுக்கு தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். பக்கா யோகியத்தானே திருட்டுத்தானே நம்பவே நம்பாதீங்க. இந்த கோடீஸ்வர தன்மையில் இருக்கிறவனை திருத்துறதான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான டாஸ்க் எனக்கு. இந்த ஏழை தன்மையில் இருக்கிறவங்க, லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எனக்கு திருத்துறது ரொம்ப ஈஸி. காரணம் என்ன அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த தன்மையில் இருக்கிறவங்க அந்த போதைக்கு அடிமையாயிட்டதுனால அந்த பணம் நான் எல்லாரையும் தவறுன்னு சொல்லலை, புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்காதவங்களும் சொல்கிறேன். அந்த தன்மையிலேருந்து அவங்களால கீழே இறங்கி வரவே முடியல. எத்தனை பேரை பார்க்குறேன். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ பணங்காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய பாவச் செயல் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் இதோட வீரியம் இன்னும் தெரில. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். எத்தனை ஆப்பிள் மரம் இருக்குது? ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது. இந்த ஒரு ஆப்பிள் மரத்தில் 10 ஆப்பிள் வருது. ஒரு ஆப்பிள் மரத்தில் எத்தனை ஆப்பிள் வருது? இந்த 10 ஆப்பிளும் கீழே இருக்கக்கூடிய 10 பேருக்கும் சரிசமமாக போக வேண்டும் என்பது இறைவனின் விதி, விதிக்கப்பட்டது. மாற்று கருத்தே கிடையாது. 10 ஆப்பிளையும் கொடுத்துட்டாரு, மரத்தையும் கொடுத்துட்டாரு, மலையும் கொடுத்துட்டாரு, மண்ணையும் கொடுத்துட்டாரு, ஆப்பிளும் வந்துருச்சு. மரம் ஏற தெரிஞ்ச புத்திசாலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேலே ஏறி 9 ஆப்பிளை சேஃப்டி பண்ணிவிட்டு 9 ஆப்பிளையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஆப்பிளை கீழே போட்டு மீதி 9 பேர் ஷேர் பண்ணிக்கடான்றீங்க. அதுலேயும் 2 கடி கடிச்சிட்டு தான் கொடுக்குறீங்க. இது நியாயமா? இதுக்கு பேர் உழைப்புன்னு வச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன? மரம் ஏற தெரிஞ்சதுக்கு பேர் உழைப்பு. ஹேவிங் பவர் அண்ட் ஹேவிங் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா இறைவன் அதை எது கொடுத்துருக்கிறாருன்னா 4 உயிருக்கு உதவுடான்றதுக்காக உங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினைக்காம ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் மொத்தத்தையும் வச்சுட்டு பிச்சை போடுறீங்க.
கிள்ளி கொடுத்தா கூட பரவாயில்ல, கிள்ளி கொடுக்கறதுலேயும் சுரண்டி கொடுக்குறீங்க, கொஞ்சோண்டு வச்சுக்க. இந்த விதத்தில் நியாயம்? இயற்கை எல்லாத்துக்கும் சரிசமமாக தானே கொடுக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பெரிய உழைச்சேன்றீங்களே. இப்போ ஒரு 100 கோடி ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு என்ன பெருசாக உழைச்சிங்க நீங்கள்? நியாயமான வழியில் சம்பாரிச்சிங்க கூட வச்சுப்போம். உண்மையாகவே உடல் உழைப்பை பயன்படுத்தி நீங்கள் சம்பாரிச்சிங்களா? டெய்லி 100 கிலோமீட்டர் பஸ் ஓட்டுறான் வர்றான், டெய்லி 10 கிலோமீட்டர் மலை ஏறான் இறங்குறான், ஒரு விறகு வெட்டி வந்து அவன் வாழ்க்கையை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அவனுக்கு மேலேயே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க? தெரியாமல் தான் கேட்குறேன். ஏதாவது உங்கள் அறிவை பயன்படுத்தி ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க. சரி, சம்பாரிச்சிட்டிங்களே, சரி சம்பாரிச்சது கூட ஓகே. மக்களோட நலனுக்கு எவ்வளோ பயன்படுத்துனீங்க? உங்களுக்கு இல்லாத, மற்றவனுக்கு இல்லாத ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான்ல. எக்ஸ்ட்ரா பணம் சம்பாரி, 4 பேருக்கு உதவு, அந்த தந்திரத்தை, அந்த அறிவை கொடுத்துருக்குறான்ல. அந்த அறிவை நீங்கள் உங்களை நீங்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு 1 பைசா கூட கொடுக்க வேணாம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் வேறு, அதுக்குள்ளேயே நான் வரல. உங்களை யாரையும் நான் டார்ச்சரே பண்ணல. வந்ததுலேருந்து என் ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்கன்னு ஏதாவது சொன்னேன்னா, நாளையிலேருந்து உங்களுக்கு வள்ளலாரை மட்டும்தான் உங்களோட சாமி குருநாதர். நான் என்ன சொல்கிறேன், பிறந்ததுக்கு உண்டான வேலையை இன்னும் நீங்கள் பண்ணவே இல்லைங்கிறேன். இப்படியே போனீங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த பவர்லாம் வச்சு ஒருத்தனை நீங்கள் ஆட்டி படைக்கிறீங்களோ அந்த பவரோட இன்னொருத்த வந்து உங்களை ஆட்டி படைப்பான். இதுதான் நடக்கும். இன்னைக்கு கத்துறீங்களே, கதறீங்களே, எந்த உயிருமே என்னை பாதுகாக்க வராதா? யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையா? என்னதான் நான் தப்பு பண்ணேன், ஐயோ இறைவா நான் என்னதான் பாவம் பண்ணேன் கேட்குறீங்கல்ல. அந்த பாவம் என்ன ஏதுன்னு கூட தெரிய வைக்காம உங்களை கொன்றுவார். இதுதான் நடக்கும். அது பாருங்க, இறைவனோட கால்குலேஷனை பாருங்க. எதுக்காக எனக்கு இந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு ரீசன் தெரிஞ்சா கூட மனசு ஓரளவுக்கு ஏற்றுக்கும். சரி பரவாயில்ல, ஏதோ பாவம் பண்ணியிருக்கும் போல, அதனால தான் பண்ணுறோம். அந்த ரீசனையும் காட்ட மாட்டார். எப்படி இருக்கும் இந்த நரக வேதனை? என்ன நினச்சிட்டீங்க? எப்படி வேணாலும் வாழ்ந்து எப்படி வேணாலும் வந்துட்டு போயிடலாம் நினச்சிட்டீங்களா நீங்கள்? பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பல கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைனாலும் பல லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க, அப்படிலாம் பல்லாயிரம் ரூபா சம்பாரிச்சிங்க, அப்படிலாம் பல 100 ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க. ஆக மொத்தம் சம்பாரிச்சிருக்கீங்க. எங்கேருந்து சம்பாரிச்சிங்க? செவ்வாய்கிரகத்தில் இருந்தா? இந்த பூமியிலேருந்து எடுத்துருக்கீங்க. பூமியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. கல் எடுத்துட்டீங்க, மண் எடுத்துட்டீங்க, செங்கல் எடுத்துட்டீங்க, வீடு கட்டிட்டீங்க, மரக்கதவு கட்டிட்டீங்க. கலர் பேப்பர்ன்ற பேர் தான் கரன்சி, அதையும் வச்சுக்கிட்டீங்க. எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறீங்க, பீரோவில் எடுக்கிறீங்க, போதா குறைக்கு பேங்க்கில் போட்டு வைக்கிறீங்க. இந்த பூமிக்கு என்ன நீங்கள் திருப்பி செஞ்சீங்க? இந்த இயற்கை தாய்க்கு நீங்கள் என்ன திருப்பி செஞ்சீங்க? உங்கள் பேரம்பேத்திகளுக்கு நீங்கள் விட்டுட்டு போகக்கூடிய சொத்து என்ன? காசு பணமா? கைகால் விளங்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் பேரம்பேத்திகளுக்கு? டச் ஷூட். கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். உங்கள் வருங்கால சந்ததிக்கு நல்ல தண்ணி இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல காற்று இல்லைன்னா இது நியாயமா நீங்கள் பண்ணுறது? நான் மட்டும்தான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணேன். ஞானம்னா இவ்வளோதான் ஞானம். என்ன? இயற்கையை அழிக்கக்கூடாது, 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு உதவி பண்ண, இவ்வளோதான் ஞானம். இதுதான் சத்தியம். இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் நம்ம சுயநலமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, இது நியாயமா? நீங்கள் மட்டும் சுயநலமாக எல்லாத்தையும் சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்களே, சந்தோஷமா? நீங்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்றது பிரச்சனை இல்லை, இன்னொருத்தையும் சொகுசாக வாழவீங்க. அதான் மேட்ரு, அதான் விஷயம். நீங்கள் காஸ்ட்லி காடியில் போகிறது மேட்ரு இல்லை, இன்னொருத்தனையும் காஸ்ட்லி காடி வாங்குற அளவுக்கு அவனுக்கு தெளிவாக சொல்லி கொடுங்க. அதான் விஷயம், அதான் பக்குவம், அதான் ஞானம். நீங்கள் கோடி கோடியாக சம்பாரித்து மிகப்பெரிய வீடு கட்டுறது மேட்ரு இல்லை, இன்னொருத்தனுக்கு கோடி கோடியாக சம்பாரித்து இன்னொரு வீடு கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுதான் பக்குவம். தெரிஞ்ச 4-5 தத்துவத்தை வச்சுட்டு ஒருத்தனுக்கு சொல்லித்தர மாட்டீங்க, 2-3 சீக்கிரட்டை வச்சுட்டு எவனுக்கு சொல்லித்தர மாட்டீங்க. இறைவன்கிட்ட நீ எவ்வளோ சீக்கிரட்ஸ் இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. சொல்லிக் கொடுக்க இறைவன் உள்ளுக்குள்ளே இருந்து புதுசாக சொல்லிக் கொடுப்பார். 4-5 விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல கொடுத்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறீங்க, அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறீங்க, கொடுக்க மாட்டீங்க யாருக்கும். என்ன பண்ணுவார் அடுத்து இறைவன்? இறைவனுக்கு அறிவு ஜாஸ்தியா, உங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா? நீ கொடுத்ததே 4 பேருக்கு கொடுக்கல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற கொடுப்பாரா? நீ எப்படி கொடுப்பாரு? என்னால் எப்படி இவ்வளோ பேச முடியுது? 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஞான ரீதியாக பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கண்டென்ட் தீரல. நீ ஒவ்வொரு சத்சங்கம் வந்தீங்கன்னா புதுசாக தான் பேசும், ஒவ்வொரு கிளாஸ் வந்தீங்கன்னா புதுசாக தான் பேசும். ஏன்? ஆன் த ஸ்பாட்டில் பிறர் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி பேசுறதுனால என்ன அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு அவர் புது கண்டென்ட் கொடுக்குறாரு. மேபி ஒரு 20% 30% உங்களுக்கு பேஸ் ஸ்கோரை புரிய வைக்கிறக்கா சேம் கண்டென்ட் சொல்லுவேன், 70% புது கண்டென்ட் தான் வரும். இதுதான் இறைவன் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மாற்றம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு கிணற்றிலிருந்து நீ நீரை இறைக்க 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 நீர் ஊற்று என்பது ஊறிக்கொண்டே இருக்கும்.
நீ அதில் நீரே நீ எடுக்கலைன்னா அது கேவலமாயிரும், வத்தி போயிடும். அப்படி இல்லாட்டினா பால் அடைந்து விடும், அப்படி இல்லைன்னா அசுத்தம் அடைந்து விடும். அதுபோல உனக்கு தெரிந்த விஷயத்தையும் ஞானத்தையும் அறிவையும் பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொடுத்து கொண்டே இருக்கும்போது சுத்தம் வந்து அசுத்தம் விலகிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள் விலகி இறைவனாகிய அருள் உள்ளே இறங்கிவிடும். அப்படிதான் புரியுதா? எத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சுன்னு இறைவன் கேட்க மாட்டான். அத்தனை கோடி சம்பாரிச்சடா எத்தனை பேருக்கு உதவி பண்ணன்னு தான் கேட்பான். நானே கேட்பேன், இறைவன் கேட்க மாட்டாரா? உங்க பிள்ளைங்க மட்டும் எப்படி பிற உயிர்களை நல்லா வச்சிருக்கணும்னு நினைப்பான். நான் எதுவும் தப்பா எதுவும் பேசுறேன்னா, தப்பான கேள்வி எதுவும் கேட்கறேன்னா, இல்லை தப்பா இருக்குன்னா இதெல்லாம் மாத்திக்கடா, தப்புன்னு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இல்லைன்னா நீங்க திருந்திருங்க. நீ எவ்வளோதான் பேய் மாதிரி சேர்த்து வைக்க போறீங்க? எனக்கு புரியவே இல்லையே. இல்லைப்பா நான் சேர்த்து வைக்கவே இல்லை. சேர்த்து வைக்கணும்னாலும் இப்போ இறையருள் வேணும். சேர்த்து வச்சதை கொடுக்கணுன்னாலும் இறையருள் வேணும். நல்லா நடக்கணும்னாலும் இறையருள் வேணும். நல்லா நடந்தவன் அடுத்த கட்டம் போகணுன்னாலும் இறையருள் வேணும். திறமை எத்தனை பேத்துக்கு இருக்கு, ஏன் ஜெயிக்க முடியல? எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கீங்க, ஏன் ஜெயிக்க முடியல? திறமை இருந்தா ஜெயிக்கணும்ல, ஏன் ஜெயிக்க முடியல? திறமை மட்டும் வேலைக்கு ஆகாது. சுவிட்சு போட்டால் மட்டும் ஃபேன் ஓடாது. ஃபேன் ஓடணும்னா என்ன வேணும்? கரண்ட் வேணும் சார். கரண்ட் இல்லாமல் எங்கேருந்து சுவிட்சை போடுங்க? நீங்கள் 100 டைம் சுவிட்சை போட்டாலும் ஃபேன் ஓடாது. திறமை என்பது சுவிட்சு, ஹேப்பனிங்ன்றது ஃபேனு. அந்த ஹேப்பனிங் முழுசாக நடந்து முடியணும் அப்படின்னா கரண்ட்டுன்ற காரணகர்த்தா வேணும். கரண்ட்டுன்ற காரணகர்த்தாக்கு பேர் இறையருள்னு அர்த்தம்.